ரஅய்து உம்மி ஃபாத்திமத லைலத்தல் ஜும்ஆ. ஒரு தடவை நான் என்னுடைய தாய் ஃபாத்திமாவை வெள்ளிக்கிழமையுடைய நாள் இரவில் பார்த்தேன். அமாம மிஹ்ராபிஹா, வலமையாக அவள் தொழக்கூடிய அந்த இடத்துக்கு முன்பதாக இருந்து லா தஸாலு ராக்கிஅத்தன் வ சாஜிதத்தன், ருகூவிலும் சுஜூதிலும் தொழுகையிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் ஹத்தன் கத உமூது சுபஹ், சுபஹுடைய நேரம் வரும் வரைக்கும் அப்படியே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால். இமாம் ரஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுடைய காலத்தில் பெண்களை திருமணம் முடிச்சு கொடுத்து கணவனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு வரும் பொழுது அவர்களுடைய கையால் எழுதின புத்தகங்களை 30-40 ஒட்டகங்களுக்கு அப்படியே ஏற்றி கணவன்மார்களுடைய வீடுகளிலே கொண்டு போய் வைத்துவிட்டு நாம் வந்து விடுவோம். இன்று சகோதரர்களே, எங்களுடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் இப்படி ஒரு 4 தலைமுறையுடைய பெயரை கூட எங்களுடைய ஞாபகத்தில் இருக்காது. நூருத்தீன் அஸ்ஸஞ்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீதமான அரசன் தன்னுடைய அரச சபைக்கு அந்த பெண்ணை அழைப்பார். அழைத்து சில விடயங்கள் பிரச்சனையாகும் பொழுது, மார்க்க தீர்ப்பு தேவைப்படும் பொழுது அந்த பெண்ணிடம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டு அந்த பெண் எந்த விடயத்தை சொல்கிறாளோ அதனை தான் அந்த அரசன் செயற்படுத்தி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فجاءته إحداهما تمشي على استحياء إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية. ألا إن سلعة الله الجنة. أو صدق رسول الله صلى الله عليه وسلم. சகல புகழும் புகழ்ச்சியும் இந்த வையகத்தை உலகத்தை தனித்து படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீதேற்றும் இந்த வையகத்துக்கு இறுதியாக வந்துதித்த எனது உயிர்லுமினிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை அணுகும் பிசகாமல் தொண்டு தொட்டு பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமத் நாள் பரியன்னம் தோன்றி மறைய இருக்கும் அனைத்து நிலடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று சாட்சி சொன்னதன் பின்னால், செய்யுதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த கண்ணியமான முக்கியமான உன்னதமான நாளிலே தன்னுடைய ஏன இதர வேலை வெட்டிகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவனுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இந்த கம்மியான வாழ்க்கையில் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை விட்டும் முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே,
அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, மனிதர்களாகிய எங்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு இந்த பூமியிலே படைத்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி மனிதனாக எவ்வாறு இந்த பூமிக்கு மேல் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும், அதே மாதிரி ஒரு குடும்ப ரீதியாக தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், அல்லது கணவன் மனைவியாக ஒரு வாழ்க்கையை நாம் இந்த பூமிக்கு மேலால் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், பெற்றோர் குழந்தைகளாக, தாய் குழந்தைகளாக எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் அழகாக திட்ட தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, உண்மையில் ஒரு சமூகமாக வாழும் பொழுது நாம் பார்க்கிறோம், ஆண்களை விடவும் பெண்கள் அதிகமாக இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் ஆண்களாகிய எங்களுடைய பொறுப்பு இந்த பெண்கள், எங்களை விடவும் அதிகமாக தொகையிலே இருக்கக்கூடிய இந்த பெண்கள், இவர்களுடைய வாழ்க்கையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம் அமைத்து கொள்வோம் என்றிருந்தால், அமைத்து கொடுப்போம் என்றிருந்தால், நிச்சயமாக சத்தியமாக நிம்மதியான சுவீட்சமான ஒரு வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்று நாம் இதற்கு நேர் மாற்றமாகத்தான் பார்க்கிறோம். இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய முன் சென்ற பெண்களுடைய முன்மாதிரியான அந்த வாழ்க்கை வழிமுறையை விட்டும் எங்களுடைய பெண்கள் எந்த அளவுக்கு தொலை தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக நானும் நீங்களும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பார்க்கிறோம், பக்கத்து வீடுகளில் பார்க்கிறோம், எங்களுடைய ஊர்களில் பார்க்கிறோம், எங்களுடைய சமூகத்தில் பார்க்கிறோம், எங்களுடைய நாட்டிலே நேரடியாக இதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, முன்மாதிரியான ஒரு பெண் சமுதாயத்தை இன்று எதிர்பார்க்க முடியாது என்று நாம் கருதக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிட்டது. ஆனால் முன் சென்ற சமுதாயங்களில் வாழ்ந்த பெண்களை நாம் பார்ப்போம் என்றால், அவர்களுடைய ஹிஸ்டரி வரலாற்றை நாம் எடுத்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், மிக மிக முன்மாதிரியான பெண்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அது வணக்க வழிபாடுகளிலும் சரி, அது மார்க்க கல்வி அடிப்படையிலும் சரி, நல்ல குணங்கள் அடிப்படையிலும் சரி, எதற்றை வைத்து பார்த்தாலும் முன்மாதிரியான பெண்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, முன்மாதிரியான பெண்கள் என்று வரும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் சில பெண்களுடைய பெயர்களை பட்டியல் படுத்தியும் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், ஒரு அழகான நல்ல குணமுடைய வணக்க வழிபாடுடைய ஒரு முன்மாதிரியான பெண்ணாக வாழ்ந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த பெண்ணை பற்றி அவர்களுடைய மகன் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், என்னுடைய தாயை நான் சிறந்த ஒரு தாயாக நான் பார்த்திருக்கிறேன். ரஅய்து உம்மி ஃபாத்திமத, என்னுடைய தாயை நான் எப்படி தெரியுமா பார்த்திருக்கிறேன், அதிகமாக நான் என்னுடைய தாயை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக பார்த்திருக்கிறேன். ஒரு தடவை வெள்ளிக்கிழமையுடைய நாளானால் என்னுடைய தாய் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விடுவாள். ரஅய்து உம்மி ஃபாத்திமத லைலத்தல் ஜும்ஆ, ஒரு தடவை நான் என்னுடைய தாய் ஃபாத்திமாவை வெள்ளிக்கிழமையுடைய நாள் இரவில் பார்த்தேன். அமாம மிஹ்ராபிஹா, வலமையாக அவள் தொழக்கூடிய அந்த இடத்துக்கு முன்பதாக இருந்து, லா தஸாலு ராக்கிஅத்தன் வ சாஜிதத்தன், ருகூவிலும் சுஜூதிலும்
தொழுகையிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் ஹத்தன் கத உமூது சுபஹ், சுபஹுடைய நேரம் வரும் வரைக்கும் அப்படியே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், ஒரு தடவை நான் அவளுக்கு பக்கத்தில் சென்று அந்த தாய் சுஜூதிலே என்ன சொல்கிறாள் என்று கேட்டேன். சமிஅ்துஹா தகூல், என்னுடைய தாய் சொல்லிக் கொண்டிருந்தால், அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்று முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் நீ மன்னித்துக் கொள்வாயாக என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்து கொண்டும் அழுது கொண்டும் இருந்தால் என்பதை தன்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு முன்மாதிரியான தாயாக வணக்க வழிபாடுகளிலும் ஏனைய நல்ல குணங்களிலும் இருந்திருக்கிறார்கள் என்றால், இன்று நாம் யோசித்து பார்ப்போம். எங்களுடைய பெண்களை இவர்களோடு ஒப்பு நோக்கி பார்த்தால், அன்பான சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இன்று நாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமைதான் உண்டாகி இருக்கிறது. இப்படியாப்பட்ட முன்மாதிரியான பெண்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நேரடியான உதவியை பெற்றவர்கள் இன்று நாம் சமூகத்தில் பார்க்க முடியுமா? கண்ணியமான சகோதரர்களே, ஹுமைத் இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், அவர் சொல்கிறார், ஒரு தடவை நாம் மதீனாவுக்கு ஒரு வியாபார கூட்டத்திலே சென்றிருந்தோம். சென்றிருக்கும் பொழுது எங்களுடைய வியாபார வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றோம். அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பதாக இப்படியாக முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் வந்திருக்கிறாராம் என்று எங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தது. அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் சென்றோம். சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டை காட்டினார்கள். ஃபஅஷார இலா பைத்தின், ஒரு வீட்டை சுட்டி காட்டி சொன்னார்கள். கானத் ஃபீஹி இம்ரஅத்துன், இந்த வீட்டிலே ஒரு பெண் இருந்தாள். அவள் எப்படியாப்பட்ட பெண் தெரியுமா? கது ஹரஜத் ஃபீ சரியத்தின் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் கலந்து கொண்ட ஒரு யுத்தத்திலே இந்த பெண்ணும் கலந்து கொண்டாள். எங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் யுத்தத்துக்கு பெண்களும் போய் கலந்து கொள்வார்கள். ஏண்டா, யுத்தம் செய்வதற்காக வேண்டி அல்ல, யுத்தத்தில் காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக வேண்டி. இப்படியாக சென்றிருந்தால், செல்லும் பொழுது தரகத் சிந்தை அஷரத அனஸதன் வசீசதஹா, அவள் 12 செம்மறி ஆடுகளையும் தான் உடுப்புகளை தேய்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஊசியையும் விட்டு சென்று விட்டாள். யுத்தம் நல்ல முறையில் முடிந்து திரும்பி வந்து விட்டார்கள். திரும்பி வந்து பார்த்தால் ஃபகதத் அனஸதன், 12 ஆடுகளில் ஒரு ஆடும் இல்லை. அவளுடைய ஊசியையும் காணவில்லை. அல்லாஹு தஆலாவிடத்திலே உடனடியாக மன்றாட ஆரம்பித்தாள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபனாஷதத் லிரப்பிஹா, அல்லாஹ்விடத்திலே மன்றாட ஆரம்பித்தாள். சொன்னால், யா அல்லாஹ், இன்னி ஹரஜ்து ஃபீ சபீலிக், உன்னுடைய பாதையிலே நான் யுத்தம் செய்வதற்காக வேண்டி, ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி, அவர்களுக்கு உத்தாசை செய்வதற்காக வேண்டி நான் சென்று வந்தேன். கது தமின்த லிமன் ஹரஜ ஃபீ சபீலிக், உன்னுடைய பாதையிலே யார் யாரெல்லாம் ஜிஹாதுக்காக வேண்டி செல்கின்றார்களோ இவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பதாக நீ பொறுப்பெடுத்திருக்கிறாய்.
நிச்சயமாக இந்த இழந்தவைகளை நீ எனக்கு திரும்பி தந்துதான் ஆக வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅஸ்பஹத் அனஸத்துன் வமிஸ்லுஹா வசீஸத்துன் வமிஸ்லுஹா. காணாமல் போன அந்த ஆடும் கிடைத்தது, அதே போன்று இன்னும் ஒரு ஆடும் கிடைத்தது. காணாமல் போன ஊசியும் கிடைத்தது, அதே போன்று இன்னும் ஒரு ஊசியும் கிடைத்தது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, சம்பவத்தில் பல படிப்பினைகள் இருந்தாலும் மிகவும் பெரிய ஒரு படிப்பினை, அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்த பெண் மன்றாடி தன்னுடைய தேவையை, தான் இழந்தவைகளை பெற்று கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பெண்ணுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த அளவுக்கு தொடர்பு சீராக இருந்திருக்கிறது. இன்று அப்படியாப்பட்ட பெண்களை பார்க்க முடியுமா? அல்லது நாம் சமூகத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோமா? இப்படியாப்பட்ட பெண்களை பார்க்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக அமல் ரீதியாக, வணக்க வழிபாடு ரீதியாகவும் அந்த பெண்கள் முன்மாதிரியான பெண்களாக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மார்க்க கல்வியில் கூட உச்ச கட்டத்தை எட்டி பிடித்த பெண்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று வரலாறு புகழக்கூடிய அளவுக்கு, வரலாறு பேசக்கூடிய அளவுக்கு மார்க்க கல்வியுடைய விடயத்திலே உச்சகட்டத்தை எட்டி பிடித்த பெண்கள் அந்த பெண்கள். கண்ணியமானவர்களே, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா. நாம் கேள்விப்பட்டிருப்போம், குர்ஆனை யார் ஒன்று சேர்த்தது என்றால் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒன்று சேர்த்தார்கள் என்று சொல்வோம். உண்மையில் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டது, அவர்கள் தான் ஒன்று சேர்த்தார்கள். ஆனால் அந்த குர்ஆனை எடுத்து ஒன்று சேர்த்து பிரதி பண்ணி முதலாக இந்த குர்ஆன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எந்த பிழைகளும் இல்லாமல் சீராக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வேண்டி முதலாவது பிரதி கொடுக்கப்பட்டது இந்த ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில். முழு குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் ஆக்கிய, மனனம் செய்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாள். முழு குர்ஆன இவரிடத்தில் பல பெண்கள் முழுமையாக இருந்து பாடமாக்கி இருக்கிறார்கள். இந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஒன்று திரட்டிய இந்த குர்ஆனை முழுமையாக சரிபார்த்து அதை பிரதி பண்ண சொன்னது சகோதரர்களே இந்த ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அதனால தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், குர்ஆனை ஒன்று சேர்த்ததினுடைய கூலி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சேரும் என்றிருந்தால் அதனுடைய மிக பெரிய ஒரு பகுதி ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சாரும் என்று சொல்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, வயோதிபர்களே, அந்த அளவுக்கு குர்ஆனுடைய அறிவில் மிகவும் பிரசித்தி பெற்ற, நல்ல திறமையை ஏற்படுத்தி கொண்ட பெண்ணாக வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, உண்மையில் இந்த தொடரிலே அவர்கள் சொல்லும் பொழுது, எழுதும் பொழுது, நஃபீசா பின்துனில் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நஃபீசா என்று சொல்லப்படக்கூடிய மகளை பற்றி சொல்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இந்த பெண் மார்க்க கல்வியை முழுமையாக, ஃபிக்ஹுடைய ஹதீஸுடைய கலையை முழுமையாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் படித்து முடித்தவள்.
படித்தது மாத்திரமல்ல, இவரிடத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து அமர்ந்து இவரிடத்தில் மார்க்க கல்விய, இந்த ஹதீஸ் சம்பந்தமான, இந்த ஃபிக்ஹ் சம்பந்தமான இந்த வரலாற்று குறிப்புகளை எல்லாம் படித்து செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திறமையான ஒரு பெண். இந்த பெண்ணுடைய பெயர்ல இன்றும் கூட மிஸ்ர்ல இவருடைய பெயர்ல ஒரு பள்ளிவாயல் இருந்து கொண்டிருக்கு. இந்த பெண்ணுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? எங்களுடைய மذஹபுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இது போன்ற மார்க்க அறிஞர்கள், இஸ்தாபகர்கள், மذஹபுடைய இஸ்தாபகர்கள் இந்த பெண்ணிடத்தில் இல்மை படித்திருக்கிறார்கள். இந்த பெண்ணுடைய மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அப்ப யோசிச்சு பார்ப்போம், அந்த பெண் எந்த அளவுக்கு திறமையுடைய பெண்ணாக இருந்திருப்பாள், எந்த அளவுக்கு மார்க்க அந்த ஹதீஸுடைய அந்த ஃபிக்ஹுடைய கலையில தேர்ச்சி பெற்றவளாக இருந்திருப்பாள். இன்று சகோதரர்களே, உலகளாவிய ரீதியிலோ நாடளாவிய ரீதியிலோ இப்படியாப்பட்ட பெண்களை பார்க்க முடியுமா? நாம் ஏதாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுடைய காலத்தில் நாங்கள் பெண்களை திருமணம் முடித்து கொடுத்தால், பெண்களை திருமணம் முடித்து கொடுத்து கணவனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு விட்டு வரும் பொழுது, இன்று நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே, கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெண்ணை கணவனுடைய வீட்டுக்கு கொண்டு போகிற நேரத்தில், கொண்டு போய்த்து விடுற நேரத்தில் நாங்கள் என்னென்ன கொண்டு போவோம்? இந்த மரவை, இன்னொரு என்ன பெயர்களில் சிற்றுண்டிகள், இப்படியெல்லாம் நாம் கொண்டு போய் விட்டு விட்டு வருவோம். ஆனால் இமாம் ஸஹபி சொல்கின்றார்கள், எங்களுடைய காலத்தில் என்ன வளமேண்டா, பெண்கள் அவர்களுடைய கையால் எழுதின புத்தகங்களை 30-40 ஒட்டகங்களுக்கு அப்படியே ஏற்றி கல்யாணம் முடித்ததன் பின்னால் கணவனுடைய வீட்டிலே இது இவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும், இவர்களுடைய கையால் எழுதப்பட்டவைகள் என்று இந்த புத்தகங்களை அந்த ஒட்டகங்களிலே ஏற்றி கணவன்மார்களுடைய வீடுகளிலே கொண்டு போய் வைத்துவிட்டு நாம் வந்து விடுவோம், அவர்களை விட்டு விட்டு வந்து விடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இதை நாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஆச்சரியமாக நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படியாப்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்க்கவில்லை? அப்படியாப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கவும் முடியாது. அப்படியாப்பட்ட முன்மாதிரியான பெண்களை நாம் இழந்து விட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இப்படியாப்பட்ட பெண்களை நாம் உருவாக்க வேண்டும். இப்படியாப்பட்ட பெண்கள் சமூகத்துக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இவர்களுடைய மகளை பற்றி சொல்கின்றார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள், முஅத்தா மாலிக். சுமாராக 1852 ஹதீஸ்களை அவர்கள் இதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் பாடம் நடத்துவார்கள். பாடம் நடத்தும் பொழுது அதிகமானவர்கள் அந்த அறிவிப்பு தொடர்களை சொல்லி சில சந்தேகங்களை கேட்பார்கள். அந்த அறிவிப்பு தொடர்களை அவர்கள் வரிசையாக சொல்லும் பொழுது அங்கு ஏதாவது பிழைகள் ஏற்பட்டால் திரைக்கு பின்னால் இருந்து ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் யாரு? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மகள் தந்தையிடம் சொல்வாள்,
இந்த சங்கிலி தொடர் இப்படி வரமாட்டாது. இந்த இடத்தில் 2 பேர் தவறி விடுகின்றார்கள். இந்த ஹதீஸ் கலை வல்லுனர் இந்த இடத்தில் வர வேண்டும் என்றும் திருப்பி அமைத்து தன்னுடைய தந்தைக்கு சொல்லி அந்த மனிதர்களுக்கு உணர்த்தி விடுவார்களாம். கண்ணியமான சகோதரர்களே, சொல்கின்றார்கள் முஅத்தா மாலிக்கை தன்னுடைய தந்தை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடம் முழுமையாக ஹதீஸ் கலை, அதாவது அறிவிப்பாளர்கள் தொடர்ச்சியாக முழுமையாக எந்த தவறும் இல்லாமல் அந்த பெண் பாடமாக்கி இருக்கிறாள். இன்று சகோதரர்களே, எங்களுடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் இப்படி ஒரு 4 தலைமுறையுடைய பெயரை கூட எங்களுடைய ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் சுமாராக 1852 ஹதீஸ்களை அறிவிப்பாளர்கள் தொடர்ச்சியாக முழுமையாக அந்த சங்கிலி தொடரில் பாடமாக்கி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு திறமை படைத்த பெண்ணாக, ஒரு முன்மாதிரியான கல்வித்துறையில் ஒரு முன்மாதிரியான பெண்ணாக வாழ்ந்திருக்கிறார். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள், ஹதீஸுடைய கலையை நடத்துவார்கள். தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். தன்னுடைய ஒரு மாணவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். திருமணம் முடித்து முதல் நாள் இரவு கழிந்ததும் அடுத்த நாள் காலையில் அந்த மனிதர் சொல்கிறார், மருமகன், நான் உங்களுடைய தந்தையுடைய பாடத்துக்கு செல்ல வேண்டும். உங்களுடைய தந்தையிடம் போய் இந்த ஹதீஸை நான் படிக்க வேண்டும். சொல்லும் பொழுது அந்த பெண் சொல்கிறாள், மனைவி சொல்கிறாள், இஜ்லிஸ் மகானக், ஏ மனிதா, நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய தந்தையிடம் போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அனைத்து விதமான அறிவுகளையும் நான் உனக்கு படித்து தருகிறேன். என்ன தெரியுமா சொன்னால், ஜமீஉ இல்மி சஅத் இந்தி, இந்த சயீத் இப்னு முஸையிபுடைய அனைத்து விதமான அறிவாற்றல்களும் என்னிடத்திலே இருக்கிறது. உனக்கு நான் படித்து தருகிறேன். அந்த கல்வியை முழுமையாக அவர் என்ன சொல்வாரோ, எதை படித்து தருவாரோ அதனை நான் முழுமையாக உனக்கு படித்து தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கணவனை போக விடாமல் அந்த மார்க்க கல்வியை படித்து கொடுத்திருக்கிறாள். கண்ணியமான சகோதரர்களே, இன்று எங்களுடைய பெண்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அல்லது கற்பனை செய்ய முடியுமா? கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு பெண்கள் அந்த காலத்தில் அறிவுல உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள் என்றால், ஒரு நாட்டை வழிநடத்துவதற்கு அரசர்கள் கூட சில பெண்களிடம் அபிப்பிராயம் தேடி இருக்கிறார்கள். ஃபாத்திமா பின்து அலாவுத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ரி 550 இந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றி எழுதுகின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஹதீஸுடைய கலையை முழுமையாக படித்து முடித்தால் தன்னுடைய முயற்சியின் மூலமாக, ஃபிக்ஹுடைய கலையை முழுமையாக படித்து முடித்தால் தன்னுடைய முயற்சியின் மூலமாக, அனந்தர சொத்து சம்பந்தமான அனைத்து விதமான அறிவுகளையும் முழுமையாக படித்து முடித்தால், அது மாத்திரமல்ல, தன்னுடைய கையால எத்தனையோ புத்தகங்களை, கிதாபுகளை கோர்வை செய்திருக்கிறாள்.
ஹதீஸ் சம்பந்தமாக, ஃபிக்ஹ் சம்பந்தமாக, இந்த அனந்தர சொத்து சம்பந்தமாக அதிகமான புத்தகங்களை தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கிறாள். இது ஒரு பெண். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் வாழ்ந்த நூருத்தீன் அஸ்ஸஞ்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீதமான அரசன் தன்னுடைய அரச சபைக்கு அந்த பெண்ணை அழைப்பாள். அழைத்து வஸ்தஷாரஹா ஃபீ பஅதில் உமூர், சில விடயங்கள் பிரச்சனையாகும் பொழுது, மார்க்க தீர்ப்பு தேவைப்படும் பொழுது அந்த பெண்ணிடம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டு فأنفذ ما أشارت به عليه, அந்த பெண் எந்த விடயத்தை சொல்கிறாளோ அதனைத்தான் அந்த அரசன் செயற்படுத்தி இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, ஒரு பெண் அவள் மார்க்க கல்வியை சரியான முறையில் படித்தால், தேர்ச்சி அடைந்தால், கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நாட்டையும் வழிநடத்த முடியும். அந்த அளவுக்கு திறமையான பெண்கள், முன்மாதிரியான பெண்கள் சமூகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அன்பான பெற்றோர்களே, நாம் யோசிப்போம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுடைய நிலைமை என்ன? முன்மாதிரியானவர்களாக பார்க்க முடியுமா? வணக்க வழிபாடுகளிலும் பார்க்க முடியாது, மார்க்க கல்வி அடிப்படையிலும் பார்க்க முடியாது, குணநலன்களிலும் பார்க்க முடியாது. இப்படியாப்பட்ட நிலைமை உண்டாகி இருக்கிறது என்றால் இதற்குண்டான அடிப்படை காரணம் சகோதரர்களே, சில வரலாற்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள், மிகவும் முக்கியமான 3 விடயம் எங்களுடைய சமூகத்திலே நடந்திருக்கிறது. ஒரு சமூகத்தை விழித்தாட்டுவதற்கு மிகவும் முக்கியமான 3 விடயங்கள் பிரதானமாக அமைகிறது. அதில் முதலாவது இஸ்காத்து இத்திஹாதில் உஸ்ரா, குடும்பங்கள் ஐக்கியமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை விழித்தாட்டுவது, இல்லாமலாக ஆக்குவது. இன்று குடும்பங்களில் ஒற்றுமை கிடையாது, குடும்பங்களில் முன்மாதிரி கிடையாது. இந்த நிலைமைகள் முழுமையாக சீர்குலைந்து விட்டது. அதனால் முன்மாதிரியான பெண்களை, ஆண்களை, வாலிபர்களை, வயோதிபர்களை எதிர்பார்க்க முடியாது. இரண்டாவது சொல்கின்றார்கள் இஸ்காத்து தஅலீம், அந்த சமுதாயத்தினுடைய கல்வியை இல்லாமலாக ஆக்குவது. இன்று நாம் பார்க்கிறோம், வேறு வேறு கல்விகளை படித்தாலும் மார்க்க கல்வியுடைய அடிப்படையை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் பின்தங்கியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது சமூகம் விழுவதற்கு மிகவும் அடிப்படை. மூன்றாவதாக எழுதுகின்றார்கள், மிகவும் முக்கியமான ஒரு விடயம், இஸ்காத்துல் குதுவா வல் மர்ஜஇயாத், முன் சென்ற எங்களுடைய சமுதாயத்தினுடைய அந்த முன்மாதிரிகள், இவைகளை கொச்சைப்படுத்தி, இவைகளை முழுமையாக இல்லாமலாக்கி, அவைகளிலே சந்தேகங்களை ஏற்படுத்தி, இப்படியாப்பட்ட பெண்கள் வாழ்ந்திருப்பார்களா அல்லது இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்குமா என்ற அந்த சந்தேக உணர்வை ஏற்படுத்தி அந்த முன்மாதிரிகளை சமூகத்தில் நாம் இழந்து விட்டோம். எனவே சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்தில் இதனால தான் முன்மாதிரியான பெண்களை பார்க்கறதுக்கு இயலாது. இதற்கு நேர்மாற்றமான பெண்களை பார்க்கறதுக்கு இயலும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த மொபைல் போன்களோட, இந்த இணையதளங்களோட தொடர்பாகி, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களோட தொடர்பாகி, இந்த பாட்டு, இந்த படங்கள், இந்த சீரியல், இந்த மோசமான காட்சிகளுக்கு அடிமையான, எந்தவித முன்னுதாரணமும் இல்லாத கேவலமான ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் அடிப்படை காரணம் சகோதரர்களே, அந்த 3 விடயத்தையும் நாம் இழந்ததுதான். இன்று அன்பான பெற்றோர்களே, நாம் யோசிப்போம், காலையிலிருந்து மாலை வரைக்கும்
அதிகமானவர்கள் நாம் எங்களுடைய பெற்றோர்களும் தான், எங்களுடைய மனைவிமார் குழந்தைகள் சகிதம் வீட்டுக்கு முன்னால் நாம் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் இருந்து சிற்றுண்டிகளை சாப்பிட்டு கொண்டு அந்த பெரிய டிவியில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள், அந்த பாட்டு, இந்த படம், இந்த மோசமான சீரியல்கள், இந்த இச்சையை தூண்டக்கூடிய பாடல்கள், சீரியல்கள், மோசமான வரலாறுகள், இந்த கதைகளை பார்க்கும் பொழுது முன்னுதாரணம் உள்ள ஒரு சமுதாயத்தை, பெண்களை பார்க்க முடியுமா? ஒரு பொழுதும் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. கண்ணியமான சகோதரர்களே, வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லப்படக்கூடிய அரசன் ஒரு மிம்பரிலிருந்து மிக முக்கியமான 4 விடயங்களை சொல்கிறார். பெற்றோர்கள் நாம் இதை எங்களுடைய சிந்தனையில் வைத்துக் கொள்வோம். அவனுடைய காலத்தில் தான் சங்கீதம் வேகமாக பரவியது. அவர் சொல்லுகிறார், ஈயாக்கும் பல் கினா, மக்களே சங்கீதத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த சங்கீதத்தை ஒரு வாலிபரோ ஒரு வாலிப பெண்ணோ வயோதிபர்களோ ஆண்களோ பெண்களோ தொடர்ச்சியாக கேட்கும் பொழுது இந்த சங்கீதம் யுத்ஹிபுல் ஹயா, ஒரு மனிதனுடைய வெட்கத்தை முழுமையாக கலட்டி எடுத்துவிடும். இதனை கண்கூடாக நேரடியாக எங்களுடைய இந்த நாட்டிலே, ஊரிலே, பாக்களிலே, வசுவண்டுகளிலே நாம் நேரடியாக பார்க்கிறோம். வெட்கமில்லாத ஒரு சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது. அடிப்படை காரணம் சகோதரர்களே, இந்த பாட்டும், இந்த படமும், இந்த சீரியலும். இரண்டாவது சொல்கிறார், ஃபஇன்னஹு யஸீது ஃபிஷ்ஷஹ்வா, இந்த பாட்டு, இந்த படம், இந்த சீரியலை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய இச்சை அதிகப்படும். கண்ணியமானவர்களே, இதை கண்கூடாக நேரடியாக நாம் பார்க்கிறோம். எங்களுடைய நாட்டில் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பாட்டுக்களை போட்டு ஆடுகின்றார்கள். பஸ் வண்டுகளிலே இந்த பாட்டை கேட்காமல் செல்ல முடியாது. போட்டுக்கொண்டு ஆடக்கூடிய அந்த ஷைத்தானியத்தான செயற்பாடுகள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிலைமைக்கு அடிப்படை காரணம் இந்த பாட்டும், இந்த படம், இந்த சீரியல்கள். மூன்றாவதாக அவர் சொல்கிறார், ஃபஇன்னஹு யஹ்திமுல் முருஆ, இந்த பாட்டு, இந்த படம் ஒரு மனிதனுடைய மனிதாபிமானத்தை முழுமையாக கலட்டி எடுத்துவிடும். இன்று நாம் பார்க்கிறோம், மனிதாபிமானம் படைத்தவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்களா? அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கிறார்கள் என்று கருதப்படக்கூடிய அளவுக்கு அந்த மனிதாபிமானம் முழுமையாக கலட்டப்பட்டு விட்டது சகோதரர்களே. இதெல்லாம் இந்த பாட்டு, இந்த படத்தினுடைய விபரீதம். நான்காவதாக அவர் சொல்லுகிறார், ஃபஇன்னஹு யனூபு அனில் ஹமர், இது மதுபானத்திற்கு ஒப்பான ஒரு காரியம். மதுபானம் குடித்தவனும் ஆடுகிறான், பாடுகிறான். அதே போன்று இந்த பாட்டு கேட்கக்கூடியவனும் ஆடுகிறான், அங்குமிங்கும் அசைகிறான், பாடுகிறான். மிகப்பெரிய கேவலம் என்பதை கூட மறந்து ஆடக்கூடிய ஆண்களும் பெண்களும் எங்களுடைய சமூகத்தில் உருவாகி இருக்கிறார்கள். குறிப்பாக கல்யாணங்களில் வந்து அனைவரும் சாப்பிட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள். சகோதரர்களே, அங்கு பாட்டு போடப்பட்டு ஆண்களும் பெண்களும், அதிலும் மிக மோசமான நாசகார செயல், எங்களுடைய ஆடைகளை அணிந்து வயோதிபர்கள் கூட ஆடக்கூடிய மோசமான காட்சிகள் இணையதளங்களிலே பரவிக் கொண்டிருக்கிறது என்றால் மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக சீரழிவினுடைய உச்சகட்டத்தை அடைந்து விட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, எனவே இந்த பாவத்துக்கு நாம் முற்றுப்புள்ளி வைப்போம். முன்மாதிரியான பெண்களை நாம் உருவாக்குவோம்.
நாம் முன்மாதிரியான பெண்களை உருவாக்குவதற்கு எங்களுடைய சரித்திரங்களை எங்கட பெண்களுக்கு சொன்னதில்லை. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய பள்ளிகளில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு எங்கட பெண்களை நாங்கள் அனுப்புறதில்லை. அதனால் அவர்களுக்கு முன்மாதிரி தெரியாது. கணவனோடு எங்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்ற முறை தெரியாது. கணவர்களாகிய எங்களோடு எப்படி நல்ல குணத்தோடு நடக்கணும் என்ற முறை எங்களுடைய பெண்களுக்கு தெரியாது. ஏன் நான் சொல்லலை, எங்களுடைய தவறு. எங்களுடைய பெண் எங்களை பார்க்கிறது. சகோதரர்களே, இதை நாங்கள் சொல்லல, அதனால நாங்கள் இன்றைக்கு ஏங்கி தவிக்கிறோம். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மனைவி சொல்கிறார், நாங்கள் எங்களுடைய கணவன்மார்களை எப்படி தெரியுமா பார்ப்போம், கணவன்மாருக்கு முன்னாலே எப்படி தெரியுமா நிற்போம். கமா அன்தும் தகூமூன பைன உமராஇக்கும், உங்களுடைய ஜனாதிபதிக்கு முன்னால தலைவருக்கு முன்பதாக கை கட்டி அமைதியாக எப்படி நீங்கள் நிற்பீர்களோ இவ்வாறு தான் நாங்கள் எங்களுடைய கணவன்மாருக்கு முன்னால நிற்போம். இன்று சகோதரர்களே, அன்பானவர்களே, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் திருமணம் முடித்திருக்கிறோம். இப்படியான காட்சியை பார்க்க முடியுமா, அல்லது சிந்திக்க முடியுமா, அல்லது யோசிக்க முடியுமா? ஏன் தெரியுமா? இந்த பெண்களுடைய வரலாறை நாம் அவர்களுக்கு சொல்லவில்லை. இந்த முன்மாதிரியான பெண்களுடைய வரலாறு ஹிஸ்டரியை நாம் சொன்னதில்லை. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், என்னுடைய மனைவியோடு 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். மா காலத் லீ உஃபின், சீ என்ற வார்த்தையை கூட அந்த பெண் எனக்கு உபயோகித்ததில்லை. இதை சொன்னால் நாம் யோசிக்கிறோம், இது நடந்திருக்குமா, புத்திக்கு படாத ஒரு விடயமே என்று யோசிக்கிறோம். இதை அவர்களுடைய ஒரு மாணவன் கேட்கிறார், இது எப்படி நடந்திருக்குமா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், இதா கதிபத், என்னுடைய பெண் கோபமுற்றிருந்தால், என்னுடைய பெண் கோபமுற்றிருந்தால் ஃபலா அத்தகல்லம், நான் அவளோடு பேச மாட்டேன். ஃபஇதா கதிபுது, நான் கோபப்பட்டிருந்தால் ஃபலா ததகல்லம், என்னுடைய பெண் என்னோடு பேச மாட்டாள். இப்பொழுது சாத்தியம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த புரிந்துணர்வு எங்களுடைய பெண்களுக்கு எப்பொழுது வரும்? இந்த வரலாறுகளை இன்னும் நாம் சொல்லாத நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. இந்த வரலாற்று குறிப்புகள் இவர்களுக்கு சரியாக போகவில்லை. குர்ஆன் ஹதீஸ் முழுமையாக இவர்களுக்கு சென்றடையவில்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இப்படியாப்பட்ட விடயங்கள் நடக்கும் பொழுது, எங்களுடைய ஊரில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது இன்றும் கூட அந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அசர் தொழுகைக்கு பின்னால் ஒரு இடத்தில் இப்படியாப்பட்ட அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிகளுக்கு நாம் அவர்களை அனுப்பும் பொழுது அவர்களை இந்த இப்படியாப்பட்டவைகளை, இந்த சரித்திரங்களை அவர்கள் உள்வாங்கி அவர்களுடைய உளுக்குள்ளால் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் நிச்சயமாக எங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள், சிறந்த முன்மாதிரியான பெண்களாக மாறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இந்த இப்படியாப்பட்ட நல்ல சமுதாயத்தை நல்ல முன்னுதாரணமுடைய இல்முடைய ரீதியிலும் வணக்க வழிபாடுடைய ரீதியிலேயும் நல்ல குணங்களுடைய ரீதியிலேயும் நல்ல பெண் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. அதிகமான பாவங்கள் சிறுநிலத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை விட ரஹ்மத் ரொம்ப விசாலமானது யா அல்லாஹ். அந்த விசாலமான ரஹ்மத்தினால் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். இல்லை எங்களுடைய பெண்களை நீ கபூல் செஞ்சு கொண்டியா அல்லாஹ். முன்மாதிரியான பெண்களாக மாற்றிடியா அல்லாஹ். முன் சென்ற சமுதாயத்தில் எப்படியாப்பட்ட பெண்கள் இருந்தார்களோ அப்படியாப்பட்ட பெண்களாக மாற்றிடியா அல்லாஹ். முன்மாதிரியான ஒரு பெண் சமுதாயமாக மாற்றிடியா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளை கபூல் செஞ்சு கொண்டியா அல்லாஹ். எங்களுடைய ஆண் குழந்தைகளையும் கபூல் செஞ்சு கொண்டியா அல்லாஹ். பிரச்சனையான
சோதனையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஃபித்னாக்களை விட்டும் தூரமாக்கிடியா அல்லாஹ். எல்லாம் கண்ணியமாக வாழ வச்சிடியா அல்லாஹ். எல்லாம் நிம்மதியான வாழ்க்கையை உண்டாக்கிடியா அல்லாஹ். சுவீச்சமான வாழ்க்கையை உண்டாக்கிடியா அல்லாஹ். எல்லாம் சோதனையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். விலைகள் சடுதியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது யா அல்லாஹ். எல்லாம் விலைக்கு சொந்தக்காரன் நீயாக இருக்கிறாயா அல்லாஹ். விலைவாசியை குறைத்தருள்வாயாக. எங்களுக்கு சார்பான நிலைமைகளை உண்டாக்குவாயாக. எங்களுக்கு சார்பான ஆட்சி அதிகாரத்தை உண்டாக்குவாயாக. எங்களுக்கு சார்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உண்டாக்குவாயாக. எங்களுக்கு சார்பான நிம்மதியான வாழ்க்கையை உண்டாக்குவாயாக. விலை கழிவை உண்டாக்குவாயாக. விலை கழிவை உண்டாக்குவாயாக. எங்களுடைய தாய்த்தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ நல்லவர்களை கொண்டு அவர்களுடைய ஆயுளை நீளமாக்குவாயாக. யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய மண்ணறையை பொன்னறையாக மாற்றுவாயாக. சொர்க்க பூங்காவனமாக மாற்றுவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல் அலா நசீபாக்குவாயாக. இந்த சிறு துஆவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வ ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.